இப்போ நாம் ஆண்டவருக்கென்று செலவழிக்கப்பட வேண்டிய ஜனங்கள், ஆண்டவருக்கென செலவழிக்கப்பட வேண்டிய ஜனங்கள். செலவு என்று சொல்லும் பொழுது தயவு செய்து பணத்தை மாத்திரம் நினைக்கக்கூடாது. பணம் மாத்திரமல்ல, ஆண்டவருக்கென நம்முடைய திறமை, தாளந்து, சக்தி, பலன், அது இது எல்லாமே செலவழிக்கப்பட வேண்டும். 2 சாமுவேல் 24, 1 நாளாகமம் 21 இந்த 2 இடங்களில் இருக்கின்றன. தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு இலவசமாய் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அது நமக்கு உலக பிரகாரமாக ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆனால் உலக பிரகாரமான நஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே அது லாபம். ஏனென்றால் ஆண்டவருக்காக நாம் செலவழிக்கிறோம். பவுல் அடியார் அதை மறுபக்கம் திருப்பி இப்படி சொல்லுகிறார், எனக்கு லாபமான எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று நஷ்டமாக எண்ணுகிறேன். எனக்கு லாபமான எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அப்போ நாம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது அது நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே உலக பிரகாரமான வருத்தத்தை, கஷ்டத்தை, நஷ்டத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான்? அத்தகைய நஷ்டங்களை காரணமாய் வைத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விடாமல் நம்மை தடுத்து நமக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறான். புரிகிறதா? ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்போவது மாற்கு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அற்புதம். அதிலே முதலாவது அந்த முழு அற்புதத்தையும் வாசிப்போம். யாராவது வேதம் இருக்கிறவர்கள் வாசியுங்கள். 12வது வசனம் வரை, முதலாவது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சரி, நான் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்றும் இருக்கிறேன். ஆவியானவர் இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றும் நாம் பார்ப்போம். அப்போ ஆவிக்குரிய ரீதியாகவும் சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ளுவோம். அதே நேரம் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் விரும்புகிறேன். இப்போ இந்த 12 வசனங்களையும் ஒவ்வொரு வசனமாக நாம் ஆராய்வோம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அப்போ கப்பர்நகூம் என்பது இயேசுவுக்கு எப்படிப்பட்ட தொடர்புடைய ஒரு நகரம் என்பதனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு பிறந்தது பெத்லகேமிலே, ஆனால் அவர் வளர்ந்தது நாசரேத்திலே. பெத்லகேமில் அவர் பிறந்து கொஞ்ச நாளிலே அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். ஏரோது ராஜா இயேசுவை கொலை செய்து விடுவான் என்று. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வந்து வாழ்ந்த இடம் நாசரேத். அதனால் தான் இயேசுவை நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுகிறார்கள். நாசரேத்திலே அவர் கிட்டத்தட்ட 24-25 வருடங்கள் வளர்ந்தார் என்று சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நாசரேத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே உள்ளது. அவர் ஜெப ஆலயத்துக்கு ஒரு நாள் போய் அங்கே அவர் ஏசாயாவிலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அங்கு உள்ளவர்களுக்கு இந்த வசனம் நிறைவேறினது, ஆனால் உங்களுக்கு அல்ல என்று அவர் சொல்லி, அவர்கள் இயேசுவின் மேல் பயங்கர கோபம் கொண்டு அவரை தள்ளி கொலை செய்ய நினைத்தார்கள். அதனால் இயேசுவானவர் நாசரேத்தை அப்படியே விட்டுவிட்டு அவர் அங்கிருந்து போய்விட்டார். அப்படி நாசரேத்தை விட்டு போன இயேசு மறுபடி அவர் நாசரேத்துக்கு திரும்பி வரவே இல்லை. அப்படி நாசரேத்தை விட்டு போனவர் அடுத்த 3 வருடங்கள் வாழ்ந்த இடம் கப்பர்நகூம். கப்பர்நகூமை தனது நகரமாக அவர் ஊழிய நகரமாக
அவர் தெரிந்து கொண்டு அங்கே போய் ஒரு வீட்டிலே அவர் வாடகைக்கு இருந்தார். இது சரித்திரம். அப்போ யாருடைய வீட்டில் அவர் இருந்தார் என்று சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், யோனா என்கின்ற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே. யார்? யோனா. யோனா என்றால் பழைய ஏற்பாட்டு யோனா அல்ல. பழைய ஏற்பாட்டு யோனா பழைய ஏற்பாடு. இவருடைய பெயரும் யோனா. அவருக்கு 2 மகன்மார் இருந்தார்கள். ஒரு மகனுடைய பெயர் சீமோன், மற்ற மகனுடைய பெயர் அந்திரேயா. அந்த சீமோனுடைய பெயரைத்தான் இயேசுவானவர் பேதுரு என்று மாற்றினார். அப்போ இயேசுவானவர் கப்பர்நகூமுக்கு போய் யாருடைய வீட்டிலே வாடகைக்கு இருந்திருக்கிறார்? ஒரு அறையை எடுத்துக்கொண்டு நமக்கு நன்றாய் தெரிந்த அந்த பேதுருவினுடைய வீட்டிலே. சரி, பேதுரு, அந்திரேயா, அப்புறம் பேதுரு திருமணம் செய்திருந்தபடினால் அவருடைய மனைவி, அந்த மனைவியின் அம்மா எல்லாம் அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு வேறொரு சம்பவம் தெரியும். பேதுருவின் மாமி ஜூரமாய் இருந்தார், அவருக்கு இயேசுவானவர் சுகம் கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த மாற்கு 2ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த கப்பர்நகூம் இயேசுவானவருடைய ஊழிய நகரம். அங்கே பாருங்கள், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. அப்போ யாருடைய வீடு அது? அவர் வீட்டில் இருக்கிறார் என்றால் அவர் அங்கு தான் தொடர்ந்து இருக்கிறார். ஆனால் உண்மையில் அது யாருடைய வீடு? பேதுருவினுடைய வீடு. அங்கே பேதுரு, அந்திரேயா, பேதுருவினுடைய மாமி, பேதுருவினுடைய மனைவி எல்லாரும் இருந்திருப்பார்கள். சரியா? ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இப்போ இஸ்ரவேலிலே இயேசுவானவர் அற்புதம் செய்ய தொடங்கினார் என்று கேள்விப்பட்ட பொழுது எருசலேம், யூதேயா, அப்புறம் யோர்தானுக்கு அப்புறம் தெக்கப்போலி, இப்படி ஏகப்பட்ட இடங்களில் இருந்து ஜனங்கள் இயேசுவை நோக்கி வருகை தந்ததாக நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். திரளான ஜனங்களை அவர் கண்டு மலையின் மேல் ஏறி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆகவே இயேசுவை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். நோயாளிகள், பிசாசு பிடித்தவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், மற்றும் வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இப்படி எல்லா தரத்து மக்களும் இயேசுவை தேடி வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலிலே பெரிய 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 மாளிகைகள் இருக்கவில்லை. அப்போ கப்பர்நகூமில் அவர் இருந்த வீடு கூட, அந்த சீமோனுடைய வீடு கூட அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையாய் இருந்திருக்காது. ஒரு சாதாரண வீடாய்த்தான் இருந்திருக்கும். அப்போ சும்மா யோசித்து பாருங்கள், அந்த வீட்டுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அழையா விருந்தாளிகளாக வந்த பொழுது அந்த வீட்டின் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று. வந்தவர்கள் எங்கே வருவார்கள்? நேரே உள்ளே வந்து உட்கார்வார்கள். முதலில் வருபவர்கள் உள்ளே வந்து ஆங்காங்கே என்னென்ன இடங்கள் இருக்கிறதோ அங்காங்கே உட்கார்ந்து விடுவார்கள். அப்புறம் பார்த்தால் ஜனம் வந்து 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 நெரிசல் அதிகரிக்கும். அந்த வீட்டுக்குள்ளே ஜனங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு சில பாதகங்கள் நடக்கும். நடக்குமா நடக்காதா? இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்தால் என்ன செய்வார்கள்? அந்த சுவரிலே ஏதாவது கீறுவார்கள். ஏறக்கூடாத நாட்காலியிலே மேஜையிலே ஏறுவார்கள். அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ சில நேரம் சில பேர் சும்மா பிள்ளைகளோட வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்தாமல் பெரிய கூத்தாடுவது நடைபெறும். ஆமாவா இல்லையா? இப்போ எங்களை பார்ப்பதற்கு எங்களுடைய வீட்டுக்கு சில பேர் வருவார்கள். அப்படி வரும் பொழுது சில நேரம் சின்ன பிள்ளைகளோடு வருவார்கள். அநேகம் பேர் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அழகாக உட்கார வைப்பார்கள். ஆனால் சிலர் தெரியுமா, தங்களுடைய வீட்டிலே அந்த பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதை போலவே மற்ற இடங்களிலும் நடக்க விட்டு அம்மா அப்பா சும்மா வேடிக்கை பார்ப்பார்கள். அப்போ இப்போ நம்முடைய வீட்டை எடுத்துக்கொண்டால் உங்களிலே சிலர் உங்களுடைய வீட்டிலே நல்ல நல்ல இருக்கைகள், நாட்காலிகளை வாங்கி வைத்திருப்பீர்கள். புதிய சோஃபா எல்லாம் வாங்கி வைத்திருப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு கூட சில நேரம் நீங்கள் சொல்லுவீர்கள் பிள்ளைகளுக்கு, சப்பாத்தோடு ஏறாதே, காலை துடைத்து விட்டு ஏறு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் சின்ன வயதிலே நானும் என்னுடைய அண்ணனும் இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா ஒரு புதிய சோஃபா செட் வாங்கினார். ஒரு புதிய சோஃபா செட் வாங்கி சீலையால் மூடிவிட்டார். நானும் அண்ணனும் போய் உட்கார ஆசைப்பட்டு உட்கார்ந்தால் அடி. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், சோஃபா இருப்பதே உட்காருவதற்குத்தானே. நீங்கள் அதில் உட்காரக்கூடாது, நீங்கள் அந்த பழைய நாட்காலிகளில் தான் உட்கார வேண்டும். இது யாருக்கு? வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு. அப்போ வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் மேலே இருந்து அவர்கள் அழைக்கும் பொழுதே அந்த சீலையை எடுத்து ஒளித்து வைத்து விட்டு வாங்க வாங்க என்று வரவேற்பார்கள். வருகிற விருந்தாளிகள் அமரும் பொழுது நானும் அண்ணனும் சேர்ந்து அந்த நேரத்திலே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமர்ந்து கொள்வோம். விருந்தாளிகள் போன பிறகு, இங்க வாடா அம்மா,
யாருக்கிட்ட கேட்டு அதில் போய் உட்கார்ந்த அடி. ஏன் அதில் நாங்கள் உட்காரக்கூடாது, அதிலும் காலை தூக்கி மேலே போட்டால் நாசம். இப்படி சில நேரம் நம்முடைய வீடுகளிலே இப்படி நாட்காலிகளை மேஜைகளை கவனமாய் தூய்மையாய் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சிலர் சின்ன பிள்ளைகளோடு வருவார்கள். அந்த சின்ன பிள்ளைகள் அந்த நாட்காலிகளிலே ஏறி ஆடி ஓடி அது இழுத்து போடும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? கத்தியால் குத்துவது போல இருக்கும். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? அப்போ நீங்கள் பரிதாபமாக அந்த பெற்றாரை பார்ப்பீர்கள், அவர்கள் கண்டு கொள்ளவே மாட்டார்கள். அப்போ ஏண்டா இவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் என்ற ஒரு உணர்வு வருமா இல்லையா? வெட்கப்படாமல் எத்தனை பேர் இந்த அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஆகவே இந்த பிரசங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த சின்ன பிள்ளைகள் வைத்திருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் யாருடைய வீட்டுக்காவது போனால் உங்கள் பிள்ளைகளை சுதந்திரமாய் ஓட விடாதீர்கள், ஆட விடாதீர்கள், அடக்கி வையுங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் உங்கள் முகத்துக்கு சொல்ல மாட்டார்கள். அதற்காக உங்களுடைய பிள்ளைகள் பண்ணுகிற அட்டகாசங்கள் அவர்கள் தாங்குகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் தாங்குவீர்கள் என்றால் உங்கள் பிள்ளை, ஆனால் அவர்கள் தாங்க மாட்டார்கள். ஆகவே உங்கள் பிள்ளைகளை அடக்கி வையுங்கள் என்று உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இதற்கும் பிரசங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ இந்த வீட்டை கற்பனை செய்து பார்ப்போம். இந்த வீட்டுக்கு ஜனங்கள் வரும் பொழுது அந்த ஜனங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். ஆரம்பத்தில் வந்தவர்கள் ஆங்காங்கே இருந்த இருக்கைகளிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஜன நெரிசல் அதிகமாக 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 கடைசியிலே யாருக்கும் உள்ளே கூட நிற்க முடியாத அளவுக்கு நிரம்பி விடுகிறது. அப்படி நிரம்பும் பொழுது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பேதுருவின் மாமி இருந்திருப்பார். அந்த மாமி என்ற நிலைமை என்ன யோசித்து பாருங்க. சுவரோடு, ஐயோ எந்த வீட்டிலேயே எனக்கு அங்கிட்டு அசைய முடியலடா. ஜனங்கள் இங்கே இருந்து பார்த்தா ஒரு சின்ன பயல் எதையாவது எடுத்து பார்த்து கையை விட்டிருப்பான், தலாங் என்று அது உடையும். ஐயோ என்னமோ உடையுதே. இந்த பக்கம் இந்த பிள்ளை என்னமோ பண்ணுகிறது. ஒருவன் சின்ன பிள்ளைகள் தெரியுமா, சில அப்படியே சுவரிலே கீறுவார்கள் என்று. என்ற தெய்வமே, எப்படிப்பட்ட ஒரு கலேபரம் அந்த வீட்டில் நடந்திருக்கும். நாம் வாசிக்கும் பொழுது சும்மா வாசிப்போம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் என்று. ஆனால் கற்பனை செய்து பார்த்தால் ஒரு பயங்கரமான காட்சி, ஒரு தாங்க முடியாத, யாருக்கு? அந்த வீட்டாட்களுக்கு, அந்த வீட்டு ஆட்களுக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டை கற்பனை செய்து கொள்ளுங்களேன். உங்களுடைய வீட்டிலே இது நடக்கிறது என்று. இப்போ உங்களுடைய வீட்டிலே ஒரு அறையை நீங்கள் இயேசுவுக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீர்கள்? இயேசு இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்க மாட்டாரா என்று ஏங்குவீர்களா இல்லையா? இயேசு என்ன செய்ய வேண்டும்? இந்த மக்களை பார்த்து, மக்களை கொஞ்சம் இருங்கள், எல்லாரும் என்னை பார்க்கத்தான் வந்தீர்கள், நல்லது, ஆனால் கொஞ்சம் இருங்கள், யாரும் அங்கே உட்கார வேண்டாம், சுவரிலே எதுவும் கீர்க்க வேண்டாம், ஒரு பொருளையும் எடுக்க வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்ல வேண்டும். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஐயோ, இயேசுவுக்கு அந்த வீட்டை குறித்து ஒரு அக்கறையும் இல்லை. அவர் வசனத்தை போதித்தார். இதுதான் இன்று நான் உங்களுக்கு சொல்லும் முதலாவது குறிப்பு. என்ன? நம்மை இயேசுவானவர் பயன்படுத்தினால் நமக்கு இந்த மாதிரியான நஷ்டங்கள், பாதிப்புகள் வரத்தான் வேண்டும். புரிகிறதா? நாம் சொல்லுவோம், ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும். சில கிறிஸ்தவர்கள் சில சபைகளில் எப்படி தெரியுமா? வீட்டு கூட்டம் நடத்துவதற்கு தங்களுடைய வீட்டை திறந்து கொடுப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வீடு கொஞ்சம் கூட பழுதாக கூடாது. அவர்களுடைய வீடு அப்படியே அலுங்காமல் குலுங்காமல் இருக்க வேண்டும். ஆனால் வீட்டு கூட்டம் நடக்க வேண்டும். பார்த்திருக்கிறீர்களா? சில பேர் என்ன செய்வார்கள்? தங்கள் வீட்டு கூட்டத்துக்கு வருகின்ற சில விசுவாசிகளை காயப்படுத்தும் விதத்தில் பேசுவார்கள். எனக்கு தெரியாது இங்கே இப்படி நடக்கிறதா என்று. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டை நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று நீங்கள் திறந்து கொடுத்தால் அந்த வீடு அழுக்காகும், பழுதாகும். அதை எதிர்பார்த்துத்தான் நீங்கள் வீட்டை திறந்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சில பேர் என்ன செய்கிறார்கள்? வீட்டு கூட்டத்துக்கு அல்லது எதற்காவது ஊழியத்துக்கென்று தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்துவிட்டு வருகின்றவர்கள் காயப்படுகிற விதத்திலே பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள். நீங்கள் அப்படி உங்களுடைய வீடு கொஞ்சம் கூட அழுக்காக கூடாது, கொஞ்சம் கூட பழுதாக கூடாது என்றால்
ஊழியத்துக்கு உங்கள் வீடுகளை கொடுக்க வேண்டாம். ஆனால் உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்தால் அது பெரிய ஆசீர்வாதம். அந்த வீடு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இன்னும் எல்லா சீஷர்களையும் இயேசுவானவர் தெரிந்து கொண்டில்லை. அவருடைய ஊழிய ஆரம்பத்தில் இது நடக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் மத்தேயுவையே அவர் ஊழியத்துக்கு தெரிவு செய்கிறார். ஆனால் நமக்கு தெரியும், அந்த 3 ஆண்டுகளும் அவர் அந்த வீட்டை ஆசீர்வதித்து அவர் மூலமாய் பேதுரு, அந்திரேயா ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் இயேசுவுக்கு பிறகு கூட பெரிய சாதனைகளை படைத்த ஊழியக்காரர்களானார்கள். ஆகவே நமது வீடுகளை நாம் திறந்து கொடுத்தால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாலே சில நஷ்டங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அதே போலதான் நம்முடைய வாகனம். ஊழியத்துக்கு நமது வாகனத்தை நாம் பயன்படுத்தினால் அந்த வாகனம் பழுதடையும். பயன்படுத்த டயர் தேயும். அப்போ நாம் ஆண்டவருக்கான வாகனத்தை பயன்படுத்தி கொண்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நான் வாகனத்தை பயன்படுத்துகிறேன், யார் பெட்ரோல் கொடுப்பார், யார் டயர் வேஸ்டேஜ் கொடுப்பார்? கர்த்தருக்கென நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த தேய்வுகள், அந்த சிராய்ப்புகள், அந்த உராய்வுகள், அந்த நஷ்டங்கள் நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும். அதே போல நமது சரீரமும் அப்படித்தான். ஆண்டவருக்கென நாம் ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய சரீரமும் தேயும், பழுதடையும், வியாதிகள் வரும். ஆனால் இவையெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டுதான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த மாதிரியான செலவுகள் நமக்கு நடக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு எதன் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார்? வசனத்தின் மேல். இங்கே இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரிந்திருந்தும் இயேசுவானவர் அதை குறித்து எதையுமே செய்யாமல் அவர் வசனத்தை போதிக்கிறார். சரி, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ இதிலே நான் 2 விதமான கேள்விகளை உங்களிடத்தில் கேட்க போகிறேன். ஒன்று, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? முதலாவது கேள்வி. இரண்டாவது, உங்களுடைய நண்பர்கள் அல்லது நீங்கள் பழகுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் எப்படிப்பட்டவர்? நீங்கள் மக்களை இயேசுவின் இடத்துக்கு கொண்டு வருகிறவரா? இப்ப அந்த 4 பேரை பார்த்தால் அந்த 4 பேரும் தங்களது நண்பனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வந்தால் என்ன காண்கிறார்கள்? அந்த வீட்டுக்கு வெளியேயும் ஜனங்கள் திரளாய் கூடியிருக்கிறதை காணுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும், இந்த நோயாளியை உள்ளே கொண்டு போக முடியாது, அந்த அளவுக்கு ஜன கூட்டம். அப்போ அவர்கள் என்ன சொல்லி இருக்கலாம்? உன்னை கொண்டு வந்தோமடா, ஆனால் போக முடியாது, ஜனங்கள், அதனால் கோபித்துக் கொள்ளாதே என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் போக முடியாது என்று அறிந்தும், அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அதாவது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், என்ன தடை வந்தாலும் இயேசுவின் இடத்துக்கு இவனை கொண்டு போவதை நாங்கள் நிறுத்த மாட்டோம், எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்போம் என்கின்ற திட சங்கல்பம் உடையவர்கள். இப்போ நான் கேட்ட 2 கேள்விகளுக்குமான பதில்களை பார்ப்போம். ஒன்று, நீங்கள் எப்படிப்பட்டவர்? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, இயேசுவினிடத்தில் வருவதற்கு என்ன தடை இருந்தாலும் அந்த தடையை மீறி வருகிறவரா, அல்லது தடைகளை பார்த்து அவரை விட்டு விலகி போகிறவரா? நீங்களே அதற்குரிய பதிலை சொல்லிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சில பேரை பார்த்தா ஆலயத்துக்கு வருவதற்கு சில பேருக்கு எல்லாம் வசதியாய் அமைய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு முதல் உடம்பு ஆரோக்கியம் சூப்பராய் இருக்க வேண்டும், காலநிலை சீராய் இருக்க வேண்டும், வாகனம் அது இது எல்லாம் இயல்பாய் நன்றாய் இருக்க வேண்டும், வேலைகள் எதுவும் இருக்கக்கூடாது, விருந்தாளிகள் யாரும் வரக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக இருந்தால் ஆலயத்துக்கு வருவார்கள். ஒரு வேளை உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அசதியாக இருந்தால் ஆலயத்துக்கு வரமாட்டார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவரா? நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டு உங்களுக்குரிய பதிலை உங்களுடைய உள்ளத்தில் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். சில பேர் கொஞ்சம் உடம்புக்கு சோர்வா இருந்தால் இன்றைக்கு என்னால் முடியாது என்று ஆலயத்துக்கு வரமாட்டார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவரா? ஒருவேளை ஆலயத்துக்கு வருகின்ற அந்த நாள் பார்த்து உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துவிட்டால் ஆலயத்துக்கு வரமாட்டீர்கள் சில பேர். நீங்கள் அப்படிப்பட்டவரா? அல்லது அன்றைக்கு ஏதாவது முக்கியமான வேலை வந்து விட்டால்,
அல்லது செய்யும் வேலையிலே ஓவர் டைம் வந்துவிட்டால், அல்லது செய்யும் வியாபாரத்திலே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பணி வந்துவிட்டால் ஆலயத்துக்கு வரமாட்டார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவரா? அதாவது தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் தடைகளை மீறி வருகிறவரா, அல்லது வசதி இருந்தால் வருகிறவரா? இப்போ நாளையில இருந்து பார்ப்போம். இன்றைக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை, இது வெறும் பிரசங்கம். நாளை இருந்து வெள்ளிக்கிழமை வரை நான் வேத பாடம் நடத்த வந்திருக்கிறேன். நான் பிரான்ஸ் வந்தது பிரான்ஸை சுற்றி பார்ப்பதற்கு அல்ல, கற்றுக் கொடுப்பதற்கு. பார்ப்போமே எப்படி யார் வருகிறார்கள் என்று. எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக இருந்தால், நேரமும் இருந்து உடம்புக்கு அசதியும் இல்லாமல் பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது வசனத்தை கேட்க வருகிறவரா நீங்கள்? அல்லது தடைகள் வந்தாலும் கூரையை பிரித்து கொண்டாவது நான் வசனத்துக்கு போவேன் என்று போகிறவரா? இதுதான் முதலாவது கேள்வி. புரியுதா? பதிலை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வி, நீங்கள் பழகுகிறவர்கள், உங்கள் நண்பர்கள், நீங்கள் யாரோடு கூடுதலாக வாட்ஸ்அப்பிக் கொண்டிருக்கிறீர்கள், இன்ஸ்டாகிராமிக் கொண்டிருக்கிறீர்கள், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், யார் வீட்டுக்கு அடிக்கடி போகிறீர்கள், யார் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருகிறார், யாரோடு கூடுதலாக தொலைபேசியிலே நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் அதுபோல எல்லா தடைகளையும் மீறி தேவனை நோக்கி உங்களை கொண்டு போகிறவரா, அல்லது அவர்கள் தடைகளை பார்த்து பின்வாங்குகிறவர்களா? சில நேரம் கிறிஸ்தவர்கள் வீணாய் போவதற்கு காரணம் அந்த கிறிஸ்தவர்கள் அல்ல, பிசாசும் அல்ல, அவர்கள் பழகுகிற நண்பர்கள். தெரியுமா? அவர்கள் யாரோடு பழகுகிறார்களோ அவர்களுடைய அந்த சேட்டைகளால் சில பேர் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு முடியாது. எங்களுடைய வேதாகம கல்லூரியை நீங்கள் பார்த்தால், எங்களுடைய வேதாகம கல்லூரிக்கு படிக்க வருகின்ற மாணவர்களை முதலாவது வருடம் லீவுக்கு அனுப்புவது இல்லை. ஏன்? ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கிறோம், படிக்க வந்திருக்கிறோம், கஷ்டமாக இருக்கும். 3 மாதத்திலே விடுமுறைக்கு போனால் நண்பர்கள் பேசி அந்த பழைய வாழ்க்கைக்கு இழுத்து விடுவார்கள். அதனால் ஒரு வருடம் அவர்களை லீவுக்கு அனுப்புவது கிடையாது. ஏனென்றால் நண்பர்களால் முடியும், நாம் பழகுகிறவர்களால் முடியும் நம்மை வீணாக்க, இழுக்க. ஆகவே நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள்? நீங்கள் பழகுகிறவர்கள் ஆலயத்துக்கு, வார்த்தைக்கு, தேவனிடத்துக்கு உங்களை நெருக்குகிறவர்களா, அல்லது அவரை விட்டு பிரிக்கிறவர்களா? கவனம். அப்போ இந்த 4 பேர், அவன் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று பாருங்கள். அவன் ஒன்றும் செயல்பட முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு திமிர்வாதக்காரன். ஆனால் அவனுடைய 4 பேர் தடைகளை பார்த்து அவர்கள் மனம் உடைந்து போகாதவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறார்கள். அந்த வீட்டு கூரையின் மேல் ஏறி அந்த ஓட்டை உடைத்து, இதில் தமிழிலே போட்டிருக்கிறது வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி என்று. முடியுமானால் ஆங்கிலத்திலே, பிரெஞ்சிலே பாருங்கள், அதில் வேற மாதிரி இருக்கும். கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது இது. கிரேக்க மொழியில் சொல்லியிருக்கிறது உடைத்து என்று. திறப்பாக்கி என்பதும் சரிதான். உடைத்து, கூரையை உடைத்து கொண்டு அந்த திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள் என்றால் பாருங்களேன். சரி, இப்போ அந்த வீட்டுக்குள்ளே உள்ள நிலைமையை கொஞ்சம் கற்பனை செய்வோம். இயேசுவானவர் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே ஜனங்கள் எல்லாரும் நெருக்கி நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய உணர்வு எப்படி இருந்ததோ, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, அல்லது வீட்டை இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து தாங்க முடியாமல் உள்ளத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ தெரியாது. திடீரென பார்த்தால் சரசர என மேலே ஒரு சத்தம். பார்த்தால் அங்கே ஓடு பிரிக்கப்படுகிறது. என்ற தெய்வமே, எப்படி இருந்திருக்கும்? அந்த துண்டெல்லாம் கீழே விழுந்திருக்கும். ஐயா அம்மா எவனையாவது தலையில் விழுந்திருக்கும். அப்போ அந்த வீட்டுக்காரர்கள் இயேசுவின் இடத்தில் என்ன எதிர்பார்த்திருப்பார்கள்? யாரா கூரையை கலட்டுறதே, நிறுத்து. இயேசு இப்படி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார்களா இல்லையா? நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது நடந்திருந்தால் எதிர்பார்த்திருப்பீர்களா இல்லையா? ஆனால் இயேசு உடைந்த கூரையை கண்டு அல்ல, கூரையை பீக்கிறவர்களை கண்டு அல்ல, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. என்ற தெய்வமே, இயேசு எப்படி முதலிலே இங்கே வீடு நாசமாய் போகிறது, அவர் கண்டுகொள்ளாமல் வசனத்தை போதிக்கிறார். இப்போ கூரையே உடைகிறது, அதை குறித்து ஒன்றும் செய்யாமல் அவர்கள் விசுவாசத்தை காணுகிறார். இயேசுவே இயேசுவே, ஒரு கூரை உடைக்கப்படுகிறதே, அதை காணவில்லையா நீங்கள்? கூரையை உடைக்கிறார்களே, அதை காணவில்லையா? ஆஹா, அதையும் தாண்டி அவர்கள் விசுவாசத்தை காண்கிறார். இதுதான் ஆண்டவர். இப்போ நம்முடைய வீடுகளை நாம் ஊழியத்துக்கு கொடுத்தால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? அந்த வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு தேநீர் கொடுக்கிறோம், தேயிலை, சீனி,
பால் செலவழிகிறதை ஆண்டவர் காண வேண்டும். அப்போ வீட்டுக்கு ஜனங்கள் வரப்போகிறார்கள் என்று அன்றைக்கு, அந்த வீட்டுக்கூட்டம் நடக்கிற அன்றைக்கு காலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து, இல்லையா, சில பேருடைய வீடுகளுக்கு திடீரென போனால் தான் தெரியும் அந்த வீடு இருக்கிற லட்சணம். சொல்லிவிட்டு போனால் அழகாய்த்தான் இருக்கும். ஏன்? சில பேர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து அந்த இங்கே தான் பெல் அடிப்பாங்களே குர்ருன்னு, இந்த நேரத்தில் யாரும் வருவதா இல்லையே என்று, ஹலோ அப்படின்னா இந்த அவங்க வந்துட்டாங்க, ஐயோ அந்த பெல்லை அந்த குத்தி அவர்கள் கதவை திறந்து, பாஸ்டர் அந்த வீடு என்றால் மேலே, உங்கள் வீடுகள் எப்படி என்று தெரியாது, வருவதற்கு உள்ளே எவ்வளவு ததுங்கினத்துவம் போடுவோம். அந்த கிடக்கிற அந்த உடுப்பெல்லாம் எடுத்து கட்டலுக்கு கீழே வீசி, ஐயோ ஆக்கள் வர்றாங்க, அதை பண்ணு இதை பண்ணு, ஐயோ அந்த ஷீட்டை இப்படி விரிச்சு அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு மேலால ஷீட்டை போட்டு மூடிடுறது. இந்த மேஜிக்கெல்லாம் ஜிம்னாஸ்டிக்கெல்லாம் நீங்கள் செய்கிறதா? எல்லார் வீட்டிலையும் இவ்வளவுதான். ஆனால் வீட்டு கூட்டம் நடக்க போகிறது என்றால் அவர்கள் ஆரம்பத்திலேயே அந்த வீட்டை எல்லாம் பெருக்கி சுத்தம் செய்து, ஆண்டவர் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒருவேளை சில இடங்களில் வீட்டு கூட்டங்கள் நடத்தினால் ஏதாவது ரோல்ஸ் பெட்டிஸ் போன்றது கொடுப்பார்கள், அதற்கு பணம் செலவாகும், அதை ஆண்டவர் பார்க்க வேண்டும். அப்போ நாம் செலவழிப்பதை ஆண்டவர் பார்க்க வேண்டும், நாம் கஷ்டப்படுவதை பார்க்க வேண்டும், நாம் ஆயத்தப்படுவதை பார்க்க வேண்டும். அப்புறம் அவர்கள் வந்துவிட்டு போய் வீட்டு கூட்டம் முடிந்து போன பிறகு பார்த்தால் வீடு ஓரளவு அலங்கோலமாய் காணப்படும். அப்படித்தானே? இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது 12வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 13வது வசனம் இப்படி சொல்லுகிறதா, அப்பொழுது அவர் அந்த 4 பேரையும் அழைத்து உடைந்த கூரையை திருத்தி கொடுத்து விட்டு போங்கள் என்றால், உடனே அவர்கள் 4 பேரும் உடைந்த கூரையை திருத்தி கொடுத்து விட்டு சென்றார்கள். இருக்கிறதா? உடனே இயேசுவானவர் எல்லாரையும் நோக்கி, போக முன்பதாக இந்த வீட்டை சுத்தம் செய்து விட்டு போங்கள் என்றால், உடனே அவர்கள் எல்லாரும் நின்று சுத்தப்படுத்திவிட்டு அந்த வீட்டாருக்கு நன்றி சொல்லிவிட்டு போனார்கள். அப்படி இருக்கிறதா? இல்லை. அற்புதம் எல்லாம் வாங்கி கொண்டு வசனத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவன் போய்விட்டான். சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள். எல்லாரும் போன பிறகு இயேசுவும் எழுந்து தன் அறைக்கு போயிருப்பார். இப்போ அந்த வீட்டின் நிலை என்ன? உடைந்த கூரை, சிதறி கிடக்கும் ஓடுகள், அங்கே இழுத்து போட்டு சுனாமி வந்து அடித்தது போல அந்த வீடு இருந்திருக்குமா இல்லையா? இதுதான் அந்த வீட்டுக்கு கிடைத்த நஷ்டம். ஆனால் அந்த வீட்டின் மூலம் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் பாருங்கள். ஆகவே இந்த சில பேர் வீட்டு கூட்டம் நடத்த வீட்டை கொடுத்து விட்டு போன பிறகு அந்த வீட்டில் இந்த அளவுக்கு ஒன்றும் அலங்கோலம் இருக்காது. ஆனால் சில பேர் முறுமுறுக்கிறோம் அல்லவா, சி வந்து விட்டு போகிறவர்கள் பாருங்கள் பண்ணுகிற கூத்தை இப்படியா செய்து விட்டு போகுது. அந்த முறுமுறுப்பு நமது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். உங்கள் வாகனங்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு சொல்கிறேன், ஊழியத்துக்கு மக்களை வாகனத்தின் மூலம் பிரயாணிக்க செய்பவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாகனங்கள் பழுதாகும், உங்கள் வாகனங்கள் அழுக்காகும், உங்களுடைய வாகனங்களுக்கு அந்த நஷ்டம் வரும்போது நீங்கள் முறுமுறுத்தால் நீங்கள் செய்த அந்த ஊழியத்தின் நன்மை வீணாய் போய்விடும். ஆகவே ஊழியம் என்று நாம் வரும் பொழுது நஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். சரி, இப்போ 5வது வசனத்திலே இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதில் என்ன விஷயம் என்ன நான் சொல்லுகிறேன் என்றால், இயேசு தன்னை தேவன் என்று சொல்லவில்லை என்று ஒரு சிலர் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். தெரியுமா? கிறிஸ்தவர்களை நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவ விரோதிகள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் இயேசு தன்னை தேவன் என்று சொல்லவில்லையாம், இயேசு தன்னை வணங்க சொல்லவில்லையாம், இப்படியே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இது இயேசுவின் ஊழிய ஆரம்பத்தில் நடக்கிறது. மாற்கு 2ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. இன்னும் எல்லா சீஷர்களையும் அவர் தெரிவு செய்தே இல்லை. தனது ஊழிய ஆரம்பத்திலேயே தான் தேவனாக இயேசு நடந்து கொள்ளுகிறதை இதிலே பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவனை இன்னும் சுகமாக்கவில்லை. கவனிங்கள், இன்னும் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை இவர் கொடுக்கவில்லை. அவன் இன்னும் படுத்த படுக்கையாய்த்தான் இருக்கிறான், இன்னும் நோயாளியாய்த்தான் இருக்கிறான். அவனுக்கு சுகத்தை கொடுக்காமல் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்கிறார். அப்போ பாருங்கள், அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர் சிலர். யார் வேத பாரகர்? வேத பாரகர் என்றால் அவர்கள் தான் பெரிய கல்விமான்கள்,
பெரிய கல்விமான்கள், இந்த காலத்திலே டாக்டர், PhD, அவர்களுக்கு பாண்டித்யம் இருக்கிறது, பாண்டித்யம் பெற்றவர்கள், படிப்பாளிகள், வேதபாரகர்கள், அவர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் இவன் எப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? இப்போ பாருங்கள், இப்போ இயேசு தன்னை தேவன் என்று சொல்லவில்லை என்று யாராவது உங்களிடத்தில் சொன்னால் இதையே நீங்கள் காட்டலாமே. அதாவது இயேசு தேவதூஷணம் சொன்னதாக வேதபாரகர்கள் நினைக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு தன்னை தேவன் என்று காட்டிக்கொண்டார் என்று தானே அர்த்தம். தேவதூஷணம் என்றால் என்ன? தேவதூஷணம் என்றால் தேவன் அல்லாத ஒருவர் தன்னை தேவனை போல காட்டிக்கொள்வது, அல்லது தேவனுடைய தேவத்துவத்துக்கு விரோதமாய் செயல்படுவது. அப்போ இங்கு ஏன் இவர்கள் தேவதூஷணம் என்று சொல்லுகிறார்கள்? இயேசு அந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னித்தபடினால். அது எப்படி தேவதூஷணமாகும்? வேதபாரகர்களுக்கு தெரியும், மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பதற்குரிய அதிகாரம் தேவ தூதர்களுக்கு இல்லை, மனுஷனுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை, தேவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. அப்போ இயேசு இந்த இடத்துல தேவனாக நடந்து கொள்ளுகிறார், அவ்வளவுதான். அப்போ தங்களுக்குள்ளே இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இருதயங்களில், சைகையிலே கூட அல்ல, கஞ்சாடையிலே கூட அல்ல, இருதயத்திலே. வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் வெளியரங்கமாய் பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை, இருதயத்தை பார்க்கிறார். இயேசு தேவனாய் இந்த இடத்துல பேசினபடியினால் அவர்களுடைய இருதயத்தை பார்த்து விட்டார். அடுத்த வசனம் பாருங்கள். அவர்கள் தங்களுக்குள்ள இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? இயேசுவானவர் கேட்கிறார், எது எளிது? இப்போ நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுவது எளிதா? எளிதல்ல, அப்படித்தானே? அதே நேரம் ஒரு திமிர்வாதக்காரனை நீ எழுந்து சுகமடைந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எளிதா? அதுவும் எளிதல்ல. இயேசுவானவர் இந்த இடத்திலே இந்த ரெண்டில் எது எளிது என்று கேட்பதை விட இது ரெண்டுமே எளிதல்ல என்பதனை காட்டத்தான் இந்த கேள்வியை கேட்கிறார். புரிகிறதா? எது எளிது? ரெண்டுமே கஷ்டம், நான் ரெண்டையுமே செய்கிறேனடா. முதலாவது பாவத்தை மன்னித்து விட்டேன், இப்போ என்ன செய்கிறேன் பார் என்று அவர், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். இயேசுவானவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்? முதலிலே பாவங்களை நான் மன்னித்தேன், அது எளிதா, அல்லது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எளிதா என்று கேட்கிறார். அப்போ அவர்களுக்கு ஒரு யோசனை வரும், ரெண்டுமே கஷ்டம், ரெண்டுமே கஷ்டம். அதிலே ஒன்று கண்ணுக்கு தெரியாது, ஒன்று கண்ணுக்கு தெரியும். பாவங்கள் மன்னிக்கப்படுவது கண்ணுக்கு தெரியுமா? ஆகவே யார் வேண்டுமானாலும் அதை சொல்லிவிட்டு போகலாம், அது உள்ளே நடக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்கின்ற சக்தி யாருக்கும் கிடையாது. ஆனால் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் போது அவன் சுகமடைந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தால் அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இயேசு இந்த இடத்துல என்ன காட்ட வருகிறார்? இந்த இரண்டில் எது எளிது? ரெண்டுமே எளிதல்ல. ஆனால் இதிலே உங்களால் பார்க்கக்கூடியதை நான் செய்தால் உங்களால் பார்க்க முடியாததையும் நான் செய்து விட்டேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் இந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் பொழுது அவனால் நடக்க முடியாமல் போனால், அப்போ நான் அவனுக்கு மன்னித்தது அவனுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்காது. புரிகிறதா? அவன் எழுந்து நடந்தாலோ அவனுக்கு நான் பாவங்களை மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது நடந்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த அற்புதத்தில் நான் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லும் பொழுது அவன் நடந்தால் நான் தேவன். புரிகிறதா? இப்போ இயேசுவானவர் செய்த எல்லா அற்புதங்களிலும் அவர் தன்னை தேவன் என்று காட்டுவதற்கு செய்யவில்லை. ஆனால் இந்த இடத்திலே வேத பாரகர்களுடைய வாயை அடைப்பதற்கு ஊழிய ஆரம்பத்திலேயே தனது தேவத்துவத்தை காண்பிப்பதற்காக இயேசு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்.
ஆகவே நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டிலே எது எளிது என்று ஆண்டவர் எளிது கஷ்டம் பற்றி பேசுகிறார் என்று. இல்லை, இரண்டுமே கஷ்டம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை விளக்குவதற்கு ஒரு சரீர பிரகாரமான அடையாளத்தை இயேசுவானவர் முன்வைக்கிறார். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இறையியலை நாம் பார்க்கலாம். இந்த சம்பவத்திலே நாம் திருத்துவத்தை பார்க்கலாம். நாம் வாழுகின்ற இந்த கடைசி காலத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றனவே, யூடியூப், ஃபேஸ்புக் அல்லது யூடியூப், இப்போ நாய், பேய், கரடி, கொக்கு, வௌவால் முதலை எல்லாம் பிரசங்கம் பண்ணி போடுகிறது. ஆமாவா இல்லையா? ரொம்ப அழகழகாக எல்லாம் போடுவார்கள். இப்போ சில நேரம் அந்த சில பிரசங்கங்களை அல்லது சில செய்திகளை பார்க்க ஆசை வருவதே அதனுடைய கவர்ச்சியான, அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிரசன்டேஷன், த வே யூ பிரசன்ட், அந்த அதை எப்படி அவர்கள் முன் வைக்கிறார்களோ அந்த அது ஆசையாய் பார்க்க தோன்றும். இப்போ சில செய்திகள் நீங்கள் இணையத்திலே செய்திகளை பார்க்கிறவர்களாக இருந்தால் சில செய்தி தலைப்புகளை பார்த்தால் அப்புறம் உள்ளே உள்ள செய்தியை பார்க்கும்போது சம்பந்தமே இருக்காது. அந்த தலைப்பை பார்த்தால் ஐயோ அப்படியா வாசிப்போம் என்று வாசிக்க தோன்றும். ஆமாவா இல்லையா? இப்போ இன்றைக்கு இலங்கையில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தால் பாராளுமன்றத்தை அதிர வைத்த ஒரு கேள்வி, உடனே பார்ப்போம், என்னடா அதிர வைத்த கேள்வி, எத்தனை மணிக்கு பாராளுமன்றம் முடியுதுன்னு கேட்டிருப்போம். ஐயோ, பொசுக்கென போய்விடும். அந்த தலைப்புக்கும் விடயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுபோல இன்றைக்கு சில கிறிஸ்தவ விரோதிகள் என்று சொல்லும் பொழுது அதிலே கிறிஸ்தவர்களும் உண்டு. இப்போ திருத்துவத்தை நம்பாத கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கின்ற திருத்துவம் கிடையாது என்று நம்புகிறவர்கள் இருக்கிறார்களே, ஒருத்துவவாதிகள். அப்புறம் இயேசு மட்டும், ஜீசஸ் ஒன்லி என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம். அப்புறம் அந்நிய பாஷையை விசுவாசிக்காத ஒரு கூட்டம். இப்படி கிறிஸ்தவர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் வேதத்துக்கு விரோதமான சில சக்திகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே உண்டு. இப்போ இந்த சக்திகள் என்ன செய்வார்கள்? இவர்கள் கவர்ச்சியாக, அழகாக இவர்கள் சில கள்ள உபதேசங்களை கொண்டு வருவார்கள். கொரியாவில் இருந்து சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு கள்ள உபதேசம் இலங்கையை வந்து நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஜோக் என்ன தெரியுமா? அந்த கள்ள உபதேசத்துக்கு பெயர் கூட சியோன். எப்படி உங்களுடைய சபை சியோன் சுவிசேஷ சபை, அதே தலைப்பிலே கள்ள உபதேசம் ஒன்று கொரியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இறங்கி இருக்கிறது. இப்படி இந்த கள்ள உபதேசிகள் திருத்துவம் இல்லை என்று சொல்லுகின்ற சில ஒருத்துவவாதிகள் இருக்கிறார்கள். இந்த அற்புதத்திலே என்ன அழகாக திருத்துவம் இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஒரு இடத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. அப்போ அவர்கள் உள்ளத்திலே நினைக்கிறார்கள், தேவன் ஒருவரே அன்றி, 7வது வசனம், பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்போ இயேசு தம்முடைய ஆவியிலே அதை அறிந்து இயேசு சொல்லுகிறார், நான் பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. 10வது வசனத்திலே மனுஷகுமாரன் வருகிறார். புத்திரர் பிதா, குமாரன் வருகிறார். அவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று 8வது வசனத்திலே தம்முடைய ஆவியிலே அறிந்து என்று ஆவியானவர் அந்த இடத்திலே வருகிறார். தம்முடைய ஆவியிலே அறிந்து என்றால் இந்த இடத்துல எந்த ஆவி? ஆவியானவர். தேவனை போல, பிதாவை போல இவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் இந்த அற்புதத்திலே காணப்படுகின்ற அளவுக்கு இயேசு தனது ஊழிய ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒரு இறையியலை முன்வைக்கிறார். பாருங்கள், ஆரம்பத்திலேயே அழகாக அவர் இதை செய்கிறார். ஆகவே இந்த அற்புதத்தின் மூலமும் இயேசு தேவன், தேவகுமாரன், ஆனால் அவர் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார் என்கின்ற அந்த இறையியலை அந்த இடத்துல வைக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இதிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்கள் போகிறார்கள். இதிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் கிறிஸ்தவர்கள், அப்படித்தானே? நமக்கு எது முக்கியம்? ஆராதனை முக்கியமா? அற்புத அடையாளம் முக்கியமா? வார்த்தை முக்கியமா? வார்த்தை தான் முதல் முக்கியம். தயவு செய்து நன்றாய் கவனிங்கள். நான் சொல்வதை ஒழுங்காய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆராதனை முக்கியமல்ல என்று நான் சொன்னால் நான் ஒரு கள்ளன். நமஸ்காரம், ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை கட்டாயம் நமக்கு தேவை. பாடல்கள் தேவையா? நிச்சயமாக. இசை தேவையா? கண்டிப்பாக. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இசை தேவை, பாடல்கள் தேவை, பாடல் குழு தேவை, ஆராதனை தேவை.
அற்புத அடையாளங்கள் தேவையா? நிச்சயம். நமது ஆண்டவர் இன்றும் அற்புதம் செய்கிறவா இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில அற்புதம் இல்லை என்று நீங்கள் சொன்னால் ஒன்று பொய் சொல்லுகிறீர்கள், இல்லை என்றால் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது தெரியவில்லை. நாம் வாழுவதே ஒரு அற்புதம், நாம் சுவாசிப்பதே ஒரு அற்புதம், நாம் சாப்பிடுவதே ஒரு அற்புதம், இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பதே ஒரு அற்புதம். அற்புதம் அற்புதம் அற்புதம். ஒவ்வொரு நாளும் நாம் அற்புதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டு. அன்றாடம் நடைபெறுகின்ற அற்புதங்கள் போக பெரிய பெரிய அற்புதங்கள். நோயாளிகள் சுகமடைவது உண்டு. மரிக்க போகிறவர்கள், ஏன் மரித்தவர்கள் கூட உயிரோட எழுப்பப்படக்கூடிய அற்புதங்கள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் வார்த்தை தான் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது. இப்போ இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், வீட்டுக்கு ஜனங்கள் வந்து நெரிசலாக்கி அந்த வீட்டிலே அவர்கள் இடம் கொள்ளாதபடி நிரம்பும் பொழுதும் இயேசு வசனத்தை பொதித்துக் கொண்டிருந்தார். அதே நேரம் அந்த கூரை பீக்கப்பட்டு திமிர்வாதக்காரன் இறங்கும் பொழுதும் இயேசுவானவர் அவர்கள் விசுவாசத்தை கண்டார். அவர் பாவங்களை மன்னிக்கிறார். வார்த்தைக்கு தான் அவர் இடம் கொடுக்கிறார். ஆகவே நாம் வார்த்தைக்கு இடம் கொடுத்தால் அந்த வார்த்தை மூலமாய் நமக்கு அனைத்து அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் வரும். ஆனால் ஒன்று, இந்த வீட்டை போல நாம் செலவழிக்கப்பட ஆயத்தமாக வேண்டும். அலுங்காமல் குலுங்காமல் எந்த ஒரு நஷ்டமும் வராமல் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு வந்தால் கஷ்டம் என்று சொல்லுவது. ஊழியம் செய்வது லேசல்ல. ஊழியம் செய்வது நம்முடைய ஃப்ரீ டைம், நேரம் இருக்கும் பொழுது செய்வதல்ல ஊழியம். ஊழியம் என்பது நேரத்தை செலவழித்து செய்கின்ற ஒன்று. நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால், உங்களிலே யாராவது நீங்கள் சொன்னால், ஒருவேளை ஆவியானவர் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறாரோ தெரியாது, சில பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம், நேரம் இல்லை. அப்படிதானே? சில பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம், நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நேரம் இல்லாத நீ நேரத்தை உருவாக்கி கொண்டு ஒதுக்கிவிட்டு செய்கின்ற ஊழியம் தான் மகிமையான ஊழியமாக இருக்கும். சில பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம், ஆனால் சக்தி இல்லை, பலன் இல்லை. சில பேர் சொல்வார்கள், ஐயோ நான் ஒரு வாலிபனாக ஒரு வாலிப பெண்ணாக இருந்தால் நான் ஊழியம் செய்வேன், எனக்கு வயது போய்விட்டது, நான் தளர்ந்திருக்கிறேன், எனக்கு நிறைய வியாதிகள் பலவீனங்கள், வசதி இல்லை, எப்படி ஊழியம் செய்வது என்று. கஷ்டப்பட்டு செய்வதுதான் ஊழியம், இலகுவாய் செய்வது ஊழியம் அல்ல. விளங்குதா? வசதியோடு இன்றைக்கு அநேகர் ஊழியத்துக்கு வந்தவுடன், இலங்கை போன்ற நாடுகளிலே வாகனம் எதிர்பார்க்கிறார்கள். ஊழியத்துக்கு வந்த உடனே வாகனம், ஊழியத்துக்கு வந்த உடனே வீடு. எங்களை போன்ற சில பேரை பார்க்கிறார்கள், நாங்கள் வீடுகளிலே வாகனங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறதை பார்த்துவிட்டு அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் ஊழியத்துக்கு வந்த உடனே இப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று. எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டங்களை தாண்டித்தான் ஒரு நிலைக்கு ஊழியத்துக்கு வர வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தான் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கம்பீரத்தோடு விதைக்கவும் வேண்டும், கம்பீரத்தோடு அறுக்கவும் வேண்டும் என்றால் முடியாது. ஆகவே நாம் ஊழியத்துக்கென்று நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது இழப்புக்கள் கண்டிப்பாய் நடக்கத்தான் வேண்டும். ஆகவே இந்த அற்புதத்தில் இருந்து நாம் பார்ப்பது என்னவென்றால், அந்த வீடு பாருங்கள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாய் அமைந்து விட்டது. ஆனால் இயேசுவானவர் அந்த வீட்டை பாராட்டவில்லை. இந்த இரண்டு விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இது இயேசுவினுடைய சொந்த வீடல்ல என்று எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? அப்போ இது வேறு ஒரு ஆளுடைய வீடு. இப்போ அந்த வீடு உடைந்தும் போயிருக்கிறது. அப்படி ஆமாவா இல்லையா? கூரையே உடைந்து விட்டது. இயேசு அந்த வீட்டாரை பார்த்து நன்றி சொன்னாரா? அல்லது அந்த மக்கள் அந்த வீட்டாருக்கு நன்றி சொல்லிவிட்டு போனார்களா? திமிர்வாதக்காரன், அடே இந்த வீட்டிலே தானே எனக்கு சுகம் கிடைத்தது என்று அந்த வீட்டாருக்கு நன்றி சொன்னானா? அந்த வீட்டை பயன்படுத்தி அற்புதம் செய்தவரும் அந்த வீட்டாருக்கு நன்றி சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் எழுதியிருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து அற்புதங்கள் பெற்றுக்கொண்டவர்களும் அந்த வீட்டாருக்கு நன்றி சொல்லவில்லை. புரியுதா? அப்போ ஏன் நாம் நன்றி எதிர்பார்க்கிறோம்? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்துவிட்டு நன்றி எதிர்பார்க்கிறோம். சும்மா சொல்லுகிறேன், யாருக்காவது ஊழியத்தில் ஒரு உதவியை செய்துவிட்டு அவர்கள் நமக்கு நன்றி சொல்லாவிட்டால் எத்தனை பேருக்கு வேதனை வருகிறது, ஒரு கவலை வருகிறது. சி, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை இவர்களுக்கு செய்தேன், ஒரு நன்றி எனக்கு சொல்லவில்லையே.
நன்றி கெட்டவர்கள் என்ற உணர்வு இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரர் தங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்? புரியுதா நான் சொல்வது? நன்றி எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த வீட்டாருக்கு இயேசுவும் நன்றி சொல்லவில்லை, அற்புதங்கள் பெற்றுக்கொண்டவர்களும் நன்றி சொல்லவில்லை, வசனத்தை கேட்டவர்களும் நன்றி சொல்லவில்லை, யாருமே நன்றி சொல்லவில்லை. ஒருவேளை இது உங்களுடைய வீட்டிலே நடந்திருந்தால் என்ன நினைத்திருப்பீர்கள்? நன்றி சொல்லவில்லையே என்ற வலி உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் இருக்கிற நிலைமை பிழையான நிலைமை. நன்றி சொல்ல தேவையில்லை. நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு யாரும் நன்றி சொல்ல தேவையில்லை. சொன்னால் அது என்னை பாதிக்கவும் தேவையில்லை. என்னை யாராவது எனக்கு நன்றி சொன்னால் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கவும் தேவையில்லை. யாராவது எனக்கு நன்றி சொல்லாவிட்டால் அது எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தவும் தேவையில்லை. புரிகிறதா? இதுதான் ஊழியக்காரனுக்கு அழகு. ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கு அழகு தான். உங்கள் வீடுகளில் நடக்கிற கூட்டங்களுக்கு வந்து போகிறவர்கள் நன்றி சொல்ல தேவையில்லை. உங்கள் வீடுகளை திறந்து வீட்டு கூட்டங்கள் நடத்த சொன்னதற்கு நீங்கள் சபையில் இருந்து நன்றி, ஊழியக்காரரிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்த்தால் அது தவறு. விட்டுவிடுங்கள். நன்றி எதிர்பார்க்க வேண்டாம். சொன்னால் யாராவது அது உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டாம், சொல்லாவிட்டால் அது உங்களை துக்கப்படுத்தவும் வேண்டாம். இன்னும் ஒன்று, இவர்கள் யாருமே அந்த வீட்டாரை பாராட்டவில்லை. எல்லாரும் வந்து போன பிறகு இயேசுவானவர் அந்த வீட்டாரை நோக்கி, யோனா, மிஸ்ஸஸ் யோனா, சீமோன், அந்திரேயா, மிஸ்ஸஸ் சீமோன், இவ்வளவு பொறுமை அப்பா உங்களுக்கு, உங்கள் கூரையே கலட்டினார்கள், நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ஷா, உங்களை போன்றவர்கள் தான் தேவனுக்கு தேவை. பாராட்டினாரா இயேசு? இல்லை. வேறு யாராவது பாராட்டினார்களா? இல்லை. அப்போ நம்மை யாராவது பாராட்ட வேண்டுமா? இந்த பாராட்டு ஒரு பெரிய ஒரு வியாதி தெரியுமா? இந்த பாராட்டு ஒரு சாதாரண சின்ன பாராட்டாகத்தான் தொடங்கும். வெல் டன், வெல் டன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். வெல் டன், வாவ், எவ்வளோ காலம் ஊழியம் செய்துட்டீங்க. இப்போ அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லவா? சில பாஸ்டர்மார் பாராட்டு வேண்டும் என்று சொல்லி பணம் கொடுத்து பாராட்டு பெற்றுக்கொள்கின்ற ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இலங்கையை பற்றி பேசுவோமே. இலங்கையிலே சில ஊழியக்காரர்கள் வெளிநாடுகளில் இருந்து ஊழியக்காரர்களை டிக்கெட் கொடுத்து பணம் கொடுத்து ஹோட்டல் எல்லாம் கொடுத்து வந்து எல்லார் முன்னிலையிலும், இப்போ சொல்லுவோமே, நான் தான் உங்களுடைய சபையின் பாஸ்டர் என்று, நான் பணம் கொடுத்து அமெரிக்காவில் இருந்து ஜெர்மனியில் இருந்து வெள்ளைக்காரர்களை வரவழைத்து அவர்கள் உங்களுக்கு முன்னாக என்னை ஒரு பிஷப் ஆக்கி, உங்கள் ஊழியக்காரர் கடந்த 38 வருடங்களாக ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்தை கனம் பண்ணி. எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்? எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அவ்வளோதானா? 4-5 பேர் தான் கேள்விப்படுறீங்களா? நான் என்ன சொல்லுகிறேன், இந்த வீட்டாரை இயேசுவானவர் கனம் பண்ணினாரா? அவர்கள் அவ்வளவு இழந்தார்களே, கூரையை இழந்தார்கள், எவ்வளோ விஷயங்களை இழந்திருப்பார்கள், நல்ல பூச்சாடியை இழந்திருப்பார்கள், அழகாக வர்ணம் பூசின சுவரை இழந்திருப்பார்கள், எல்லாம் கிறுக்கி கிறுக்கி போயிருப்பார்கள். இவ்வளவு இழப்புகளையும் பார்த்த இயேசுவானவர் இவர்களை பாராட்டினாரா? கனம் பண்ணினாரா? இல்லை. ஏன்? இயேசுவானவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுகிறான். நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்று தான் சொல்லுகிறார். ஒருவன் எனக்காக பிரசங்கம் செய்தால் என்று சொல்லவில்லை. ஒருவன் எனக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினால் என்று சொல்லவில்லை. எந்த ஊழியம் நீங்கள் செய்தாலும், தேநீர் ஊற்றுகிற ஊழியமாக இருக்கட்டும், கேமரா ஊழியமாக இருக்கட்டும், இந்த நாட்காலிகளை அடுக்குகிற ஊழியமாக இருக்கட்டும், லாச்சப்பலுக்கு போய் துண்டு பிரதிகள் கொடுக்கிற ஊழியமாக இருக்கட்டும், வாகனம் ஓட்டும் ஊழியமாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற ஊழியம், பாடல் குழுவில் இருந்து பாடுகிற ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிதா உங்களை கனம் பண்ணுகிறார். பிதாவே கனம் பண்ணினால் பிதாவை விட சின்ன வேறு யாரும் நம்மை கனம் பண்ண வேண்டுமா? ஆனால் இன்றைக்கு அது நடக்கிறது. மற்றவர்கள் என்னை கனம் பண்ண வேண்டும், மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு வியாதி இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நுழைந்திருக்கிறது. நன்றி எதிர்பார்ப்பது, பாராட்டு பெறுவது, இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதத்திலே இருந்து நாம் படித்துக்கொள்ள வேண்டிய ஒன்று, அந்த வீட்டாருக்கு இயேசுவானவரோ மற்றவர்களோ நன்றி செலுத்தவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. அந்த வீடு யாருடைய வீடு என்று கூட சொல்லவில்லை. ஏதோ ஆராய்ந்து பார்த்து விட்டு வந்து சொன்னால் தான் தெரிகிறது. அது கூட சுரேஷ் ராமச்சந்திரனை பிடிக்காதவர்கள் நம்ப மாட்டார்கள். இவன் என்ன சொல்வது, சீமோனுடைய வீடாம், வேதத்தில் எங்கே எழுதியிருக்கிறது என்று கேட்பார்கள். இப்போ நானும் உங்களுக்கு சொல்கிறேன், சரி, ஆராய்ச்சிகள் பண்ணி
சொல்லுகிறோம் இது சீமோனுடைய வீடு என்று. சரி, ஒருவேளை அது சீமோனுடைய வீடு இல்லை என்று வைப்போமே, சுப்பிரமணியனுடைய வீடு. என்ன பிரச்சனை? வெங்கடாச்சலத்தில் வீடு, என்ன பிரச்சனை? யாருடைய வீடா இருந்தால் நமக்கு என்ன? புரியுதா உங்களுக்கு? சுரேஷ் ராமச்சந்திரன் வந்து சொல்லிவிட்டான் என்பதற்காக அது ஒன்றும் அண்ட பராபர ரகசியமோ தேவ ரகசியமோ வேத ரகசியமோ அல்ல. அது யாருடைய வீடாய் இருந்து தொலைத்து போகட்டுமே. விளங்குதா? அது யாருடைய வீடு என்று கூட வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஏன்? தேவையில்லை. அவர்களுக்கு நன்றி சொல்லவில்லை. ஏன்? தேவையில்லை. அவர்களை பாராட்டவில்லை. ஏன்? தேவையில்லை. இதுதான் உண்மையான ஊழியம். இதுதான் உண்மையான ஊழியம். புரிகிறதா? ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கென ஊழியம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வலிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்த வேண்டும். உலக ரீதியாக உங்களுக்கு ஒரு வலி வர வேண்டும், ஒரு நஷ்டம் வர வேண்டும், ஒரு செலவு வர வேண்டும். அதற்காக யாரும் உங்களை பாராட்டவும் தேவையில்லை, யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லவும் தேவையில்லை. இது எல்லாம் நீங்கள் அந்தரங்கமாய் செய்யும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். புரிகிறதா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெபத்துக்காக அல்ல, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஜெபத்துக்காக அல்ல, பிறகு ஜெபிப்போம். ஒரு கேள்வி ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறேன். அது நீங்கள் என்றால் கையை உடனே தூக்கிவிட்டு நீங்கள் கீழே போட வேண்டும். ஆகவே யாரும் யார் கையை தூக்குகிறார்கள் என்று பார்க்க வேண்டாம், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, யாரெல்லாம் சொல்லுகிறீர்கள் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது எனக்கு வலிகளை தருகிறது, வேதனையை தருகிறது, நஷ்டத்தை தருகிறது ஏதோ ஒரு விதத்தில் என்று டக்குன கையை மேலே போட்டுவிட்டு கீழே போடுங்கள். நன்றி, 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 நன்றி. யாரெல்லாம் சொல்லுகிறீர்கள் கர்த்தருக்கு முன்பாக நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து 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 விரக்தியின் விளிம்புக்கு வந்திருக்கிறேன், வேதனையாக இருக்கிறது, வேண்டாம் என்று போயிருக்கிறது, ஊழியத்தை நிறுத்தி விடுவோமோ என்று கூட நான் அவ்வப்போது நினைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கிவிட்டு கீழே போடுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ யாரெல்லாம் சொல்லுகிறீர்கள் இன்றைய செய்தியில இருந்து ஆண்டவர் என்னோட பேசினார் என்று கையை தூக்கிவிட்டு கீழே போடுங்க. அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, இந்த மாலை நேரத்தில் உங்கள் பாதத்துக்கு இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். மாட்கு 2ஆம் அதிகாரத்தில் இருந்து அந்த சம்பவத்தில் இருந்து எங்களோடு பேசினபடி நான் நன்றி. கர்த்தாவே, இந்த உயர்த்தப்பட்ட கரங்களின் சொந்தக்காரர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும், ஏன் கைகளை உயர்த்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, இது ஒரு கெட்ட அடையாளம் அல்ல, இது ஒரு நல்ல அடையாளம். உங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அது வலிக்க வேண்டும். உங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது இந்த ஊழியத்தை விட்டு விடுவோமா என்ற எண்ணம் வரத்தான் செய்யும். ஆகவே இவர்கள் யாருமே தவறான ஒரு நோக்கத்திலே அவர்கள் கையை தூக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக ஊழியம் செய்யும் பொழுது வரக்கூடிய இழப்புகள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு முன்னே செல்ல உங்களால் கடைசியிலே நல்லது, உண்மை, உத்தமம் உள்ள ஊழியக்காரனை, ஊழியக்காரியே என்ற அந்த பெயரை மாத்திரம் வாங்க எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய ஊழியம் மகத்துவமானது. ஊழியம் செய்யாதவர்கள் என்னென்ன காரணங்களுக்காக இன்னும் ஊழியத்துக்குள் கால் வைக்காமல் இருக்கிறார்களோ, நேரம் இல்லை, வசதி இல்லை, அல்லது என்ன ஊழியம் செய்வதென்று தெரியாது, எப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் இடைப்படுங்களப்பா. ஏதாவது ஒரு ஊழியத்தை உங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும். அந்த ஆசை, ஆர்வத்தை, அந்த பசி தாகத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்கள் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்கள், தைரியப்படுத்துங்கள், ஆசீர்வதிங்கள். அவர்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.